கந்த சஷ்டி கவசம். கந்தன் அப்படின்னா முருகன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அவருக்கு அந்த பேர் வந்தது? 6 குழந்தையாக 6 தாமரைகளில் இருந்த அந்த குழந்தையை அம்பிகை ஒன்றாக அரவணைக்கின்றாள். அப்போது அந்த குழந்தை ஒன்றுபடுகிறது. ஒன்றுபட்டதனால் அவருக்கு கந்தன் என்கின்ற பெயர் உண்டு. கந்தம் அப்படின்னா வாசனை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. வாசனை நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய பெருமான். அதனால இவருக்கு கந்தன் அப்படிங்கிற பெயரும் அமைந்துள்ளது. கந்தன் என்கின்ற கட்டுத்தறி போல் நம் ஆன்மாவை துணையாக பற்றி கொண்டு அருளை புரியக்கூடிய அற்புதமான தெய்வம். அதனால் இவருக்கு கந்தன் என்கின்ற பெயரும் வந்தது. பகைவனுடைய பராக்கிரமங்களை வற்றச் செய்பவன். அதனால் இவருக்கு கந்தன் என்று பெயர். சத்ரும் சோஷயத்தீத்தி ஸ்கந்தகா என அமரசிம்மம் பேசுகின்றது. ஸ்கந்தன் என்கின்ற வடமொழி வார்த்தை தமிழில் கந்தன் என வந்தது. ஆக ஒன்றுபட்ட அற்புத தெய்வமாகிய கந்தனை பற்றி பாடிய 6 கவசங்கள். சஷ்டி அப்படின்னா 6 அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. திதிகளிலேயே சஷ்டி என்கின்ற திதிக்கு ஏன் அந்த திதி பெயர் வச்சாங்கன்னா அது 6வதாக வருகின்ற திதி. அதனால் அதற்கு சஷ்டி திதி அப்படின்னு பேர். ஆக கந்தனை பற்றி 6 கவச்சங்கள் பாடியதனால் இதற்கு பெயர் கந்த சஷ்டி கவசம் என்று பெயர். கவசம் அப்படின்னா காப்பு அப்படின்னு அர்த்தம். எதற்கு காப்பு? ஒரு போருக்கு செல்லக்கூடிய போர் வீரன் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக கவசம் அணிந்து கொண்டு போருக்கு செல்வது அப்படிங்கிறது வழக்கம். நம் உடலுக்கு கவசமாக, நம்முடைய மனதுக்கு கவசமாக, நம்முடைய ஆன்மாவிற்கு கவசமாக, எந்த துயரும் நம்மை வந்து தாக்காதபடி நம்மை காக்கின்ற கவசங்களாக விளங்குவதனால் இதற்கு கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு பேரு. பெயருக்கே இவ்வளவு சிறப்பு இருந்ததுன்னா இந்த பாடலுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும்? முருகப்பெருமான் நமக்கு கண்ணெதிரே வந்து காட்சி கொடுத்து எந்த துன்பமாயினும் அந்த துன்பத்திலிருந்து நம்மை மாற்றி அனுக்கிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கந்த சஷ்டி கவசம்.